கார்த்திகேயனும் கணேசனும் அவ்விடத்தை அடைந்து விட்டனர். அங்கு ஒரு புதிய சக்தி ஒன்று தோன்றும். அது பார்வதி என்ற மனித ரூபத்தை புனிதப்படுத்துவதில் சகாயம் புரியும். ஆனால் இந்த சக்தி பீடங்களை நிர்மாணிக்கும் முன்பாக அவர்களின் சக்திகளை இயற்கை பரீட்சிக்கும் மகாதேவா. என்னவாயிற்று கணேசா? தமையா, பின்னால் யாரோ இருப்பதாக நான் உணர்கின்றேன். எவருமில்லை, வாங்கள் ஆலயம் நோக்கி செல்வோம். தமையா, தங்களின் எண்ணமும் தாக்குதலும் இப்படி தவறாக போனதே இல்லையே. உன்னுடைய எண்ணம் தவறானதில்லை. நம் இருவருக்குமே இங்கு எவரோ இருப்பது போல எண்ணம் தோன்றுகிறது. தாமதிக்காமல் நம் ஆலயத்துக்கு சென்றாக வேண்டும். விடையளியுங்கள் மகாதேவா. நான் புறப்படும் நேரம் வந்துவிட்டது. நாம் மீண்டும் சந்திக்கும் பொழுது சூழ்நிலைகள் வேறாக அமையலாம். ஆனால் மகாகாளி அவதரிக்கும் சமயம் விதியை அடிப்படையாக கொண்டு நாம் நமது கடமைகளை ஆற்ற வேண்டியது அவசியம். தர்மத்தின் வழியில் தாங்கள் செயல்படுங்கள். எனது தர்மத்தின் வழியில் நான் செயல்படுகிறேன். பிரபு, தாங்கள் தவத்தில் மூழ்கியிருந்த பொழுது தேவராஜ இந்திரர் பலமுறை உங்களை காண வந்திருந்தார். பானாசுரனின் தாக்குதலை எதிர்கொள்வதற்கான தீர்வை அறியத்தான் உங்களிடம் வந்திருந்தார். பானாசுரனின் அக்கிரமங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போயுள்ளது. அவனது அட்டூழியங்களுக்கு முடிவே இல்லையா பிரபு? திருந்துவதற்கு வாய்ப்பொன்று பானாசுரனுக்கு வழங்கப்பட வேண்டும். அதன் பிறகும் மகாகாளி வழங்கும் அனுபவ பாடத்தையும் மீறி அவன் திருந்தவில்லை என்றால் அவனுக்கு அழிவு என்பது நிச்சயம் நிகழும். தூதுவனா மகாகாளியிடம் இருந்தா அவனை அழைத்து வாருங்கள். மகாகாளியின் அந்த தூதுவன் யார் என்று பார்க்கலாம். ஓஹோ, சாட்சாத் துவாரகை வேந்தன், அதுவும் மகாகாளியின் தூதுவனாக. இதை நான் முதலிலேயே அறிந்திருந்தால் தங்களை வீணாக இவ்வளவு தூரம் அலைய விட்டிருக்க மாட்டேன். ஒருவேளை தாங்கள் இங்கு வந்ததன் நோக்கம் என்னை எச்சரிப்பதற்காக என்றால் தாங்கள் தங்கள் காலத்தை வீணடிக்க வேண்டாம். அங்கு என்ன காண்கிறீர்கள் துவாரகா மன்னா? பார்க்கிறேன், மகாதேவரிடமிருந்து நீ வரமாக பெற்ற அந்த 1000 கரங்கள் நீ செய்த தவறுகளுக்கு தண்டனை அளிக்க எப்படி தயாராக உள்ளது என்று. உன்னால் என்னை எதுவும் செய்ய இயலாது கிருஷ்ணா. எனக்கு அந்த மகாதேவர் மற்றும் மகாகாளியிடமிருந்து கிடைத்த வரம் என்னும் கவசம் உள்ளது. இந்த வரங்களினால் நீ சாகாபரம் பெறவில்லை பானாசுரா. அந்த வரங்கள் உனது கவசம் என்றால் விதியும் தர்மமும் அதையும் உடைத்தெறியும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள் ஆகும்.
ஆகையால் எச்சரிக்கை விடுக்கிறேன். மகா காளியின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள். உன்னுடைய வரங்களை இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக பயன்படுத்து. இல்லையெனில் உனது செயல்களுக்கான விளைவுகளை மிக விரைவில் அனுபவிப்பாய். எனக்கே எச்சரிக்கை விடுக்க வந்துள்ளது இந்த கோகுலத்தின் குழந்தை. இவன் அறிய மாட்டான் என்னுடைய அழிவு ஒரு கன்னிப் பெண்ணால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை. அதற்காக தேவி பார்வதி தாயார் மீண்டும் பிறந்தாக வேண்டும். அது இதுவரை நடந்தேறியதில்லை. மூவுலக வேந்தன் நான் அதை அறிவேன். கணேசனும் கார்த்திகேயனும் தேவி பார்வதியின் மறுஜென்மத்திற்கு உதவி செய்ய சென்றுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு உதவப் போவது யார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். பாணாசுரன் எங்களை தடுப்பதற்காக உங்கள் இருவரையும் அனுப்பியுள்ளானா? வழியிலிருந்து விலகிவிடுங்கள். பிறகு கணபதி எங்களை எச்சரிக்கவில்லை என்று வருத்தப்படாதீர்கள். பார்த்தாயா சுந்தரா, இந்த பாலகன் என்னையும் உன்னையுமே எச்சரிக்க துணிந்து விட்டார். இந்த பாலகன் இவ்வனத்தில் வந்த வழியை மறந்து ஏதேதோ உளறிக் கொண்டிருக்கிறான். வா, இவனுக்கு இவனது இல்லத்திற்கான வழியை காட்டுவோம். கணேசா, இவர்கள் இருவரின் திட்டம் யுத்தம் புரிவது அல்ல, நம்மை கோவிலுக்கு செல்ல விடாமல் தடுப்பது. இப்பொழுதுதான் புரிந்தது. நான் இங்கிருந்து இவர்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ சென்று சக்தி பீடத்தை உருவாக்கு கணேசா, செல். பாலகனுடன் ஏன் மோதுகிறீர்கள் அசுரர்களே? தேவ சேனாதிபதி இருக்கின்றான். உங்கள் இருவரை தடுப்பதற்கு நான் ஒருவனே போதும்.
வணக்கம் பிரபு. யார் நீ? பீமலோச்சன பைரவர். உன்னை சுந்தரன் என்று கூறிக்கொள்கிறாய். அழகு என்பது வடிவிலோ, ஆடைகளிலோ, ஆபரணங்களிலோ இல்லை. அழகு என்பது நல்ல கர்மத்தின் செயலிலும் மற்றும் எண்ணத்தில் தான் உள்ளது. அது உன்னிடம் இல்லை. அதனால் நீ அழகற்றவனாவாய். உன் கர்மத்தினால் நீயும் அழிய வேண்டியவனாவாய். சுந்தரா! சிறுவனே! கணேசா, நானும் பீமலோச்ச பைரவரும் இவனை தடுப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். நீ நேரத்தை வீணடிக்காமல் இங்கிருந்து சென்று சக்தி பீடத்தை நிறுவ செல். இல்லை தமையா, சக்தி பீடங்களை வெறும் வேண்டுதலால் நிறுவ இயலாது. நாம் வேறு ஏதேனோ சிந்தித்தாக வேண்டும். நீ என்ன கூற வருகிறாய் கணபதி? அதை தாங்களும் இப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். தாங்கள் சற்று நேரம் அமைதியாக இருங்கள். இப்பொழுது பார்வதி மைந்தன் கணேசன் இந்த அசுரனை தாக்கப் போகிறான். கணேசன் என்ன செய்ய விரும்புகின்றான்? கணேசன் எங்கோலிடம் யுத்தம் புரிந்தவாறே கோயிலுக்குள் அவனை அழைத்துச் செல்கிறான். என்ன, இதுதான் உன்னுடைய சக்தியா? என்னிடம் மாட்டிக்கொண்டாய். இப்பொழுது சொல், என்னை நீ எப்படி அழிக்கப் போகிறாய்? நான் ஏன் அழிக்கப் போகிறேன்? நான் வெறும் ஒரு சின்ன சிறுவன் அல்லவா? நீ என்னை உன் சக்தியால் கட்டிவிட்டு என்னை துன்பப்படுத்துகிறாய். இப்பொழுது நீ என்னை துன்புறுத்தியதற்காக என்னுடைய துன்பங்களை தாங்க இயலாதவர் உன்னை அழிக்கப் போகிறார். சதியின் சக்தியாக விளங்கும் அப்பகுதியால் நிச்சயம் புதல்வனின் அழுகுரல் கேட்க இயலாமல் போகாது. மகாதேவா, தாங்களின் இந்த பொன் முறுவலை பார்த்தால் முருகனும் கணபதி இருவரும் இணைந்து மகரந்த சக்தி பீடத்தை வெற்றிகரமாக நிறுவிவிடுவார்கள் என்று தோன்றுகிறது. ஆம் நந்தி, மகரந்தத்தில் அமையவிருக்கும் தேவியின் இந்த ரூபம் சக்தியின் வடிவங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இந்த பீடத்தின் சக்தியின் வெளிப்பாடானது பிரபஞ்சத்தில் எக்கணமும் மிக தீவிரமாகவே விளங்கும். ஏனெனில் சக்தியின் இந்த வடிவமானது
ஞானமும் செயலும் இரண்டறக் கலந்த வடிவமாகும். மகாதேவா, தாயாரின் இந்த வடிவம் எந்த பெயரால் அழைக்கப்படும்? இப்பொழுது அதனை கூறும் உரிமை எனக்கில்லை நந்தி. ஏனென்றால் ஒரு புதல்வன் அவனை ரட்சிக்க தனது அன்னையை அழைத்துள்ளான். இனி அவன் தனது தாய்க்கு என்ன பெயர் சூட்டுவான், அதை அவனே தீர்மானித்தாக வேண்டும். யார் இது? என்னுடைய மாயக்கட்டை இவர் க்ஷண நேரத்தில் அவிழ்த்து விட்டாளே. வடிவத்தை காண்பதற்கு நானும் தமையனும் பாக்கியம் செய்துள்ளோம். தாங்கள் இந்த அசுரனை அழித்து எனது உயிரை காத்துள்ளீர்கள். இன்று முதல் இந்த பிரபஞ்சம் உங்களை இங்கிலீஷ் தாயார் என்றே அழைப்பார்கள். தாயே, சதி தேவியின் எந்த பாகமானது இந்த சக்தி பீடத்தில் உள்ளது? தேவி சதியின் கபாலம், தேவி சதியின் பிரம்மராந்திரம் இங்குதான் உள்ளது. அது என்னவென்று கூறுங்கள் தாயே. ஆம், பிரம்மராந்திரம். அது ஒருவரின் எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறது. மரணத்திற்கு பிறகு இந்த வழியில்தான் ஒருவரின் ஆத்மாவிற்கு முக்தி கிடைக்கிறது. மரணத்திற்கு பிறகு கபால கிரியையில் இந்த இடத்தில் தாக்குதல் நடத்திதான் ஆத்மாவிற்கு பரமானந்தத்தை சந்திக்கும் வழி அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அப்பொழுதுதான் தேகமானது முழுமையாக அழியும். அதோடு ஆத்மாவானது வேறு ஒரு உடலை அடைவதற்காக தயாராகிவிடும். நீங்கள்
இந்த சக்தி பீடத்தை உருவாக்கி எண்ணங்களுடன் தொடர்புடைய அந்த சக்திகளை தூண்டிவிட்டு விட்டீர்கள். அது தேவி பார்வதியின் மறு ஜென்மத்திற்கு உதவியாக இருக்கும். இப்பொழுது இந்த சக்தி பாரதத்தின் தென் பகுதியை நோக்கி நகர்ந்து செல்கிறது. அங்கு தேவி பார்வதி விரைவிலேயே மனித வடிவில் பிறக்கப் போகிறார். உங்களுடைய இந்த பயணம் நிறைவு பெற்றது. இனி தாங்கள் அடுத்த சக்தி பீடத்தை நோக்கிய பயணத்தை தொடங்கியாக வேண்டும். வெற்றி உண்டாகட்டும்.